உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு அவங்கள செக்கிங் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளோ வெள்ளாந்திய நாட்கள், தப்பு பண்ண தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, அவ்வளோ நல்லவங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எங்கே இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல பாதசனி. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். வந்தார், என்ன பண்ணார், படாத பாடு. கடந்த 2.5 வருஷம் விரைய சனியாக இருந்து, ஜென்ம சனியாக இருந்து, இந்த 5 வருஷம் 7.5 சனிகிட்ட மாட்டிட்டு நான் பட்ட பாடு இருக்கே, அதெல்லாம் பட்டிருப்பீங்க சார். விடுங்க சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னா பழசையே பேசிட்டு இருந்தால் நமக்கு மனசில் நிம்மதி விடும். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், பாத சனியாக இருக்கிற வக்கரமாகிறார். வக்கர சனி, பாத சனி வக்கரமாயிட்டான். ஒருத்தரை தண்டிக்கணும்னு வந்த சனி பகவான் அது எல்லாத்தையும் கீழே போட்டு உங்கள்கிட்ட நல்லது பண்ண போகிறார் பாருங்க. இதை விட வேறு என்ன வேணும்? 2ஆம் இடத்து சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? தனஸ்தானத்துக்கு வந்தார் சார், அடி தூள் பண்ணுறார். 2ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் 2, 3, 4 பார்க்குறார். என்ன சதீஷ், உங்களை தேடி வாசலில் குறுங்கூட்டம் வந்திருக்கு, இன்னும் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, நம்மளை வேலை எடுத்துக்கிட்டாங்களா, இன்னும் நேராக வந்து டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்களா? அண்ணே வாங்க, என்னையை தேடுறீங்க, நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர், பதவியேற்பு விழாக்கு வாங்க. பதவியேற்பு விழாலாம் பண்ணுறீங்களா? இப்போது அவசர கால பதவியாக இந்த மாலையே நீங்கள் டீம் லீடராக போகிறீங்க, வந்து பதவி ஏற்றுக்குங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான், மாவட்டத்தில் இருந்து நீங்கள் மாநிலமாக போகிறீங்க. இந்த மாதிரிலாம் அதிரடி போஸ்டிங்லாம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் போஸ்டிங் கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் வக்கரமாக ஜூலை 27க்கு அப்புறம் போஸ்டிங்காக காத்துருங்க. சார் நான் சும்மா ஒன்றியமாக இருந்தேன் சார், இப்போ மாவட்டமாக இருந்தேன் சார், இந்த மாதிரி இப்போ மாநிலம் ஆயிட்டேன் மற்ற விஷயம். அடுத்து 4 பார்க்கும்பொழுது என்ன ஆகும், கார் வாங்குறீங்க. சில பேருக்கு பரிசெல்லாம் விழும், கார் பரிசெல்லாம். 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சுகஸ்தானத்தை பார்க்கிறார், உடம்புல சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 4ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் அடுத்து என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ங்கிறது ஜுவல்ஸு. முதல் ஜாக்பாட் ப்ரமோஷன். 2ஆவது ஜாக்பாட் என்ன சார், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேன் சார், நகை வந்து மீட்ட முடியல. கவலைப்படாதீங்க, சனி பகவான் 8 பார்க்குறார். 8 பார்க்கும்போது உங்களுக்கு நகையை மீட்டக்கூடிய இதில் வரும். உங்களுடைய நகை எதானாலும் சரி, அதை நீங்கள் திருப்பி எடுத்துருவீங்க, திருப்பி வாங்கிடுவீங்க, திரும்ப பழையபடி நீங்கள் பழைய ஃபார்முக்கு வந்துடுவீங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். 11ஐ பார்க்கும்பொழுது லாபத்தை பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இது வரைக்கும் கம்பெனி 5000 ரூபாய் ப்ராடக்ட் சார், அது இனிமேல் 10,000 ரூபாய்க்கு ஓட ஆரம்பிக்கும். டபுள் ஆஃப் தி மணி போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்தை சனி பகவான் 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்க உங்களுடைய மாமனார் உங்களோட ராசி பண்ணி விடுறாரு. மாமனார் தான் சார் எனக்கு பிடிக்காமல் போச்சு, எனக்கு அவருக்கு டேர்ம்ஸே ஒத்து வரல, கவலைப்படாதீங்க, இனிமேல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து வரும், நல்லபடியாக குடும்பம் நடத்துவீங்க போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் உங்களுக்கு பரம சந்தோஷத்தோடு எல்லா அனுகிரகத்தையும். ராசி நம்பர் ஜாக்பாட் நம்பர் 1 ப்ரமோஷன், ஜாக்பாட் நம்பர் 2 நீங்கள் இழந்த பணம் சார். வாழ்க்கையில் வரக்கூடாத நிலைமை என்ன தெரியுமா, நகையை அடமானம் வச்சுட்டு அவனோட முகத்தை பாருங்கள். அந்த பேங்க்கில் அவர் அடமானம் வச்சதுக்கப்புறம் அவர் முகத்தை பாருங்கள், சொல்லன்னா ஒரு துக்கம் தெரியும் அவர் முகத்தில். இதுதான் பெரிய தர்ம சங்கடம் சார். நம்ம அதான் சொல்லணேன், மனசு வாழ்க்கையில் வரக்கூடாத நிலைமை என்ன, நம்ம வீட்டு பொருளை அடமானம் வைக்கிற நிலைமை. சில பேர் நகையை விற்றவங்க மனசை போய் பாருங்கள். அந்த நகையை அவர் மேரேஜுக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு, அவர் ஒய்ஃபு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்கும் போது அந்த அத்தனை விழாக்களையும் விற்கிற மாதிரி கொடூரமான நிலைமை மனுஷனுக்கு வரவே கூடாது. அதை பண்ணுறதெல்லாம் அதை நீங்கள் மீட்டுட்டு எடுத்துகிட்டு போய், இங்கே பார்த்தியா உன் பர்த்டேக்கு வச்ச நகையை திருப்பி கொண்டாந்துட்டேன், இங்கே பார்த்தியா வீட்டுக்கு மீண்டும் லக்ஷ்மிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த ஃபீலிங்கை அடமானம் வச்சா எவ்வளோ வலிக்குன்னு தெரியாது, அதை மீட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியாது. அதை விட வாழ்க்கையில் என்ன சார் வேணும், நமக்கு நம்மளே பட்டம் கொடுத்துக்க வேண்டிதான். நம்மளாம் பெரிய ஆள் இல்லை, நம்மளாம் சிங்கம்ல, என்ன பண்ணிட்டோம், சூப்பர் ஆகிட்டோம். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 11ஐ பார்த்து நல்ல நண்பர்கள். ரொம்ப பழைய காலத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் சார், அவன் இப்போ நம்ம ரொம்ப நாள் கான்டாக்டில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதெல்லாம் சரியாகி ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு திரும்ப கிடைப்பார். திரும்ப பழையபடி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ சனி பகவானுடைய 3 ஜாக்பாட் முழுசாக என்ஜாய் பண்ணுற ஒரே ஆள் யார்,
கும்பராசி உங்களை அடிச்சுக்க வேறு யாரும் கிடையாது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 97 மார்க் தாராளமாக தரலாம். அடி தூள் பண்ண போகிறீங்க. பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன குருஜி நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க, இது வரணும்னா நான் என்ன செய்யணும்? நேராக திருநள்ளாறு போயிருங்க, நல்லெண்ணெய் அபிஷேகத்தை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வந்துருங்க. சனி பகவானே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகானருகில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா கேட்டு வந்துருங்க. அடி தூள் பண்ண போகிறீங்க, கலக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனி ஆகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை இன்ட்டு x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, இந்த எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி
ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கும்பராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் அள்ளி தருவாரா? நிச்சயமாக அள்ளி தருவார். ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் அயோக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வேலைக்கு போகும்போது கூட தடன்னு பேசக்கூடாது. எங்கள் மேனேஜர் எப்படி தெரியுமா, எங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் எப்படி தெரியுமா, அப்படின்லாம் தடன்னு பேசக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லே நமக்கு எதிரியாக மாறிடும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்பு உயர்வை கொடுக்காது. நிதானமாக போக வேண்டிய காலம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. குரு பலன் உங்களுக்கு இப்போ இல்லை. சனீஸ்வரர் உங்களுக்கு சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த சிம்மத்துக்கு வரும்போது ஒரு 5 மாதம் உங்களுக்கு பார்வை கிடைக்கும். அந்த 5 மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறது, பேங்க் லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. இருந்தாலும் நான் அவனை நம்பினேன், இவனை செஞ்சேன், அவனை செஞ்சேன் அப்படிங்கிற பலனை விட்டுடுங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாரு. சார் நாங்க சார் கோபுர கலசத்தில் இருக்கிற கலசம் மாதிரி உச்சம் தொடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் எதாவது பார்த்து சொல்லுங்கள் சார். உண்மைதான், கரெக்டு. கோபுர கலசத்தை மேலே இருந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? கோபுர கலசம் தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு அழகு, கிட்ட போய் நீங்கள் பார்க்க முடியாது. கிட்ட போய் பார்க்கணுன்னா தலை கிருணும். அதுதான் உண்மையான பலன். அதை தான் மறைச்சி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு அனுபவ காலம். பயப்படாதீங்க. சனி கொல்லாம். சனி யாரையும் கெடுக்க மாட்டான். கெடுத்தாலும் கெடுத்து கொடுப்பான். நல்ல ஞாபகம் வச்சுங்க சார். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க சார். அந்த ஆஃபீஸில் போகிறது நல்லதா கெட்டதா சார்? நல்லது தான். ஏன்னா அந்த ஆஃபீஸ் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போ குரூப் 3 and 4 எத்தனையோ குரூப்லாம் இருக்குது இல்லைங்களா? எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதிலெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கான்னு கிடையாது. ஆனால் குரூப் 1 and 2க்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும். எப்படி பேசணும், எப்படி போகணும், எப்படி பழகணும், எப்படி முடிவு எடுக்கணும், எப்படி சிந்திக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லுவான். நீங்களாகவே இருக்கணும். அவன் பிரச்சனைக்குள்ளே போயிடக்கூடாது. அவன் பிரச்சனைக்குள்ளே போகாமல் அவன் பிரச்சனைக்கு வழி சொல்லணும். இப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் IAS IPS. அந்த மாதிரி தான் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். இதை பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளும் கிடையாது. நேர்மையானவர், அன்பானவர், உழைக்க தெரிந்தவர், பிழைக்க தெரிந்தவர். நான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்சால் வெளிநாட்டுக்கு போயிடுங்க, இல்லைனா வெளியூருக்கு போயிடுங்க. தாராளமாக சம்பாதிக்கலாம். 2, ஏன் சார் போக சொல்கிறீங்க? ஊர் விட்டு ஊர் போனால், நாடு விட்டு நாடு போனால், வீடு விட்டு வெளியே போனால் கிரகங்கள் வேலை செய்யாது. கிரக தாக்கம் இருக்காது. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம். எப்படி தான் சார் இவங்க விடுதலை அடையிறது எல்லா பிரச்சனையும்? சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எள் தீபம் போடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எள் சாதம் சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுங்க. இதை 2ம் பண்ணி பாருங்க. வேற என்ன ரகசியம்? அதில் என்ன பெரிய ரகசியம் அப்படின்னா, இரும்பு சத்து ஜாஸ்தி, அயன். அந்த எள் சாதம் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நீங்களும் ஒரு வாய் போட்டுக்குவீங்கல்ல. அப்போ வாரம் எள் சாதம் சாப்பிடும்போது அளவாக சாப்பிட்ணும். 1 2 அது வேறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் விஷம். அப்போது அந்த ஒரு பிடி சாப்பிடும்போது இரும்பு சத்து சேரும்போது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நல்ல வேலை செய்யலாம். நல்ல வேலை செஞ்சால் நிறைய சம்பளம் வரும், நிறைய பணம் வரும், நிம்மதி வரும், வியாபாரம் செழிக்கும், வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டில் நிம்மதி வரும். இதுதான் ஜோதிடம். ஆகவே நான் சொன்னதை செய்யுங்க, வளமோடு வாழுங்கள். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க
அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும்
இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் டூ வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் டிரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டிலேருந்து வக்ர நிலைக்கு போக போகிறாரு. ஸோ இந்த வக்ர நிலையில் அவர் வர்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லுவோம் மகர ராசி, அதுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நீதிமான், கர்மகாரகன் சனி பகவான் தான். கர்மகாரகன்னா அந்த உழைப்பை குறிக்கக்கூடியவர். ஸோ இந்த 2 நல்ல விஷயங்களுக்கு காரகத்துவங்கள் பெற்ற சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது தன்னோட கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலனை பலமாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய தேடலும் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய காலம்னே இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலங்களை சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சொல்வாக்கு வெளில போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது அப்படியே பலிக்கும். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்ற நம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்துடும். ஏன்னா நீங்கள் நல்லது மட்டுமே சொல்ல போகிறீங்க, நல்லது மட்டும்தான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பீங்க, நல்லது மட்டுமே எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாக்கு ஸ்தானமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீடான மீன ராசி. குரு வந்து ஆசிரியர், குருனாலே ஆசிரியர் தானே, நல்லது சொல்கிறவங்க, ஆசிரியர் நல்லது தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் போய் அமர்ந்துட்டார். மொதல் விஷயம், ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்துட்டார். வாக்கு தன குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துட்டார். அந்த வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி எங்கே இருக்கார், வியாழன் அப்படின்னு பார்க்கணும். இந்த வாக்குஸ்தான அதிபதி வியாழன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ன்றது சேவை ஸ்தானம். அப்போ உங்கள் வார்த்தைகளால் அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து அதன் மூலயமா நல்ல பேரும் புகழும் சம்பாத்தியமும் அடைய போகிறீங்க. குறிப்பாக கும்ப லக்னத்தில் பிறந்த வழக்கறிஞர் துறை, நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த உன்னதமான யோகங்களை இந்த வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி காலமான இந்த 138 நாட்கள் கொடுக்க போகுது. அதாவது ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் நாள் வரைக்குமான அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 138 நாட்களில் வந்து சிறந்த யோக பலன்களை உங்களுடைய பேச்சால் நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் பேச பேச லாபம்னே சொல்லலாம். அவங்க பேச பேச எல்லாரும் சந்தோஷப்பட போகிறாங்கன்னு சொல்லலாம். நம்மளை பார்த்து நம்ம பேச ஐயோ வந்துட்டாம பேசுகிறதுக்கு நம்ம எங்கேயா கிளம்பி போயிடுவோம் மற்றவங்க நினைக்கிறதுக்கு இல்லாமல் உங்களை பேச விட்டு சந்தோஷப்படுற, உங்களை நீங்கள் பேச்சு கேட்கறதுனால சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி வர போகிறாங்க. முழுமையாக உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவான மனிதர்களும் பாசிட்டிவிட்டியும் இருக்க போகுது. எப்பயுமே சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்க போகுது. நம்மளோட மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எப்போ இருக்கும், நம்ம பாக்கெட் நிறைஞ்சால் தான் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஸோ அதை தான் குரு கொடுக்க போகிறார். குரு கொடுக்கறதுக்கு சனி பகவான் ஒர்க் பண்ண போகிறார். சனி பகவான்னா நீங்கள் தான், உங்கள் லக்னாதிபதி தான், உங்கள் ராசி அதிபதி தான். ஸோ அந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் கர்மகாரகன். அவர் 2ஆம் இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவார், பேசுவார். உங்களுக்கான நியாயத்தை, மக்களுக்கான நியாயத்தை பேசுவார். உங்களை தேடி வரவங்களுக்கான, உங்கள் வாடிக்கையாளருக்கான சரியான ஆலோசனைகளை கொடுத்து அவங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறீங்க. அவங்க உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்க போகிறாங்க. அதன் மூலயமா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பேசுங்க, நிறைய நண்பர்களை பழகுங்க, புது புது மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் காத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்றதை நான் சொல்லிடுறேன். கும்பராசிக்கு 12ஆம் இடம்ன்றதான் வெளிநாட்டு பயணங்கள் எக்ஸ்போர்ட் துறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதுதான் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து
அதே வந்து அதாவது அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி ராசி அதிபதியா வந்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் மீன ராசியில இருக்காரு. மீன ராசியில இருக்கக்கூடிய மீன ராசின்றதே நீர் ராசி தான். வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ராசி தான். ஸோ அந்த ராசியில இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு அந்த ராசி, அதாவது மீன ராசிக்குரிய அதிபதி குரு பகவானோட பார்வை இருக்கு. இந்த குரு பகவானோட பார்வையில உங்க ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறதுனால, ஆ குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த வீடுமே கடகராசியுமே சொல்லப்போனா நீர் ராசி தான். வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ இந்த வகையில கண்டிப்பான முறையில வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நல்ல யோகங்களும், நல்ல பொருளாதார முன்னேற்றங்களும் உங்களுக்கு காத்திருக்கு. நிச்சயமான முறையில உங்க தொழில மென்மேலும் வலுப்படுத்தக்கூடிய, விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி தான். அதுவும் செவ்வாயோட இன்னொரு வீடு நீர் ராசி. ஸோ அப்ப உங்களுடைய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள வந்து நீங்க வந்து எப்படி வச்சுக்கணும்னா, சர்வதேச அளவுல வச்சுக்கிடணும். சும்மா நம்ம ஒரு ஊர்ல ஒரு நிறுவனத்த துவங்கணும். அங்கேயே வியாபாரம் பார்த்தோம், அங்கேயே முடங்கியிருந்தோம்னு இல்லாம, ஒரு ஊருக்குள்ளேயே வேலை பார்த்தோம், உழைச்சோம் அப்படின்ற மாதிரி இல்லாம, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றதுக்கான உங்களுடைய நிலைய வந்து சர்வதேச லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கான எண்ணங்கள முதல்ல கொண்டு வந்துருங்க. அந்த எண்ணங்கள் ஒரு நாள் நிச்சயமா செயலாகும். நிச்சயமா நியாயமான, சரியான நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நல்லது மட்டுமே யோசிப்பீங்க, நல்லது மட்டுமே பார்ப்பீங்க, நல்லது மட்டுமே பேசுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வகையில நியாயமா நல்ல விஷயத்துக்கான ஒரு வளர்ச்சி, நல்ல விதமான வளர்ச்சிக்கான யாரையும் கெடுக்காம நாம வளரணுன்ற சிந்தனை கொண்ட கும்பராசிக்காரர்கள், நீங்க சரியான முறையில உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய தொடர்புகளையும் விரிவுபடுத்த சர்வதேச ரீதியிலான கொண்டு போறதுக்கான எண்ணங்களுக்கு நீங்க வந்துட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா நிச்சயமா நடக்கும். அதுக்கான காலச்சூழல்களும் அமைஞ்சு வந்திருக்கின்றது இங்க ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அதனால பயன்படுத்திக்கங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். அவர் வந்து 5 மாதங்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே இருக்க போறார். பாக்கியஸ்தானத்திலிருந்து பாக்கியங்கள வாரி வழங்க போறார். சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஸோ அவருக்கு குடுக்கக்கூடிய யோகங்கள் சிறந்த யோகங்களா இருக்கும். அவரும் பலம் பெறுறாரு. உங்களுடைய ராசிநாதன் சனி பலமா இருக்காரு. ராசிநாதனுக்கு வீடு குடுத்த குருவும் பலமா தான் இருக்காரு. ஸோ எல்லா நிலைகள்லயும் ஆண்டு கிரகங்களும் சரி, மாத கிரகங்களும் சரி, வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி பகவானும் சரி, இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வக்ர நிலைக்கு வராரு. ஸோ அவரும் வந்து வக்ர நிலையில வரும்போது இன்னும் சிறப்பான யோக பலன்கள குடுக்க போறாரு. ஸோ நீங்க தைரியமா, சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆ சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில, அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாகவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போகுது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலேயும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும்
மனசில் ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம், என்னென்ன விஷயங்களில் இந்த 96 நாட்களை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் 41 நாட்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தற்போது 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ குருவோடைய 2ஆம் இடத்த அதிபதியோடைய குருவோடைய பார்வை வக்ரம் பெற்ற சனி கிடைக்கிறதுனால சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயத்தில் உள்ள தடையை விளக்க போகிறார். இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க, அந்த தடை விலக போகுது. அதே போல் நம்முடைய கும்பராசி நேயர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை, அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கலாம். அதே போல் குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ் கூட ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அப்போ ஒரு வலியும் வேதனையும் உங்களுக்கு இருக்குல்ல, ஸோ அந்த வலியும் வேதனையும் சரியாக போகுது. இந்த கிரகம் தனக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது. நீ நல்லவங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இன்னுமே கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் தேவையில்லாத வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு அப்படின்னு நீங்கள் அலைஞ்சிக்கிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீயாயிரு, உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த சனி வக்கர பயிற்சியை எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மனதில் உள்ள வலியும் வேதனையும் குறைய போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வேதனையோடு இருக்கீங்க, அதாவது சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களோ அவர்கள் மூலமாக தான் இந்த நிலைமையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ நம்பி கெட்டேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மனசில் ஒரு வலியும் வேதனையும் கொடுப்பதற்கான சூழ்நிலையாக இருந்தால் உறுதியாக உங்களுடைய பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை முடிப்பதற்கான வாய்ப்புகளை, சூட்சமங்களை இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான் 96 நாட்களை கொடுக்க போகிறார். அப்போ 96 நாள் கழித்து இந்த 41 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? அதாவது 41 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது புதிய காதல், பழைய காதல் தேடி வந்தால் தயவுசெய்து நோ என்ட்ரி போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை பிளாக் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு சதி, உங்களை எப்படியாவது லாக் பண்ணி விடணுங்கிறக்காண்டி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான் பாதிப்பை கொடுப்பார மாட்டார்? இதான் உங்களோட கேள்வி. அவர் பாதிப்பை கொடுக்க மாட்டார், ஆனால் அவங்களுக்கு கவனங்கிறத வலியுறுத்துவார். இவனால் ஏற்பட்ட போராட்டத்துக்கு, வலிக்கும் வேதனைக்கும் சரியான நல்ல மாற்றத்தை கொடுத்து நீங்கள் காட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் காட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ யார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் சின்ன திரையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தணும்னு நினச்சி முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை முடிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலை வலிமையாக இருக்குது. இருந்தாலும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா, அடுத்தவர்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதேபோல் பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாசமாக அன்பாக வளர்த்த உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விரைவில் முடிவு ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் கோச்சார கிரக ரீதியாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20லேருந்து 30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா,
சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.